சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சிக்கு சின்னம் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் முழுமையாக நீக்கப்பட்டார் என்று எடப்பாடியால் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் தென் மாவட்டங்களை குறிவைத்து புதிய கட்சியை ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் முயற்சிகளையும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தனது ஆதரவாளர்கள் பெயரில் கட்சியை தொடங்கிய பன்னீர்செல்வம் அவர்கள் எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிவிட்டார். மேலும் புதிய சின்னமான பலா சின்னம் கேட்டு தங்களது கட்சிக்கு பலா சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். பன்னீர்செல்வம் அவர்கள் பலா சின்னம் ஒதுக்கப்பட்டால் நிச்சயமாக ராமநாதபுரம் தொகுதியில் எப்படி 2வது இடம் பெற்றாரோ அதேபோல் 40 தொகுதிகளிலும் நிச்சயமாக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தென் மாவட்டங்கள் முழுவதும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ஓட்டுக்கள் கிடையாது. பன்னீர்செல்வம் அவர்கள் யாரை ஆதரிக்கிறாரோ அவருக்குத்தான் ஓட்டுக்கள் என்பதையும் தெள்ளத் தெளிவாக தென் மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறியிருந்த வீடியோவையும் நாம் பார்த்தோம். பன்னீர்செல்வம் அவர்களை 2 முறை விஜய் அவர்கள் அழைப்பிதழ் கொடுத்துள்ளார். ஏனென்றால் தற்பொழுது வரை விஜய் அவர்களுடன் எந்த ஒரு பெரிய கட்சியும் இணைக்கவில்லை, கூட்டணியும் சேர்க்கவில்லை. பன்னீர்செல்வம் அவர்கள் சேர்ந்தாலே போதும் தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றுவதற்கு. இதனால்தான் தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் கொடுத்த பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் 3 நாட்களில் அதற்கான முடிவுகள் வெளியாகும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு பலா சின்னம் கொடுத்தால் வெற்றியடைவது உறுதிதானா, அல்லது அவர் புதிய கட்சியை தொடங்குவதை விட அதிமுகவில் இணைவதுதான் அதிமுகவிற்கு வெற்றியே தேடித்தருமா என்பதையும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.